ஒருமுறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவுடன் பேசுவதற்கு மலையின் பக்கம் சென்று கொண்டிருந்தார். பாதையில் ஒரு பெண் அதிகமாக அழுது கொண்டிருந்தாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், ஏன் சகோதரி, ஏன் அழுகிறாய்? பெண் சொன்னாள், நான் பிள்ளை இல்லாதவள். கிராமத்து எல்லா பெண்களும் என்னை வந்தியாவள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அல்லாவிடம் கேட்டு சொல்லுங்கள், என் நசீபில் எந்த பிள்ளையும் எழுதப்படவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்மலையை அடைந்து அல்லாஹ் தஆலாவிடம் பேச செய்தார். என் ரப்பு, ஒரு பெண் உள்ளாள். அவள் மிகுந்த கஷ்டத்தில் உள்ளாள். பிள்ளை இல்லாதவள். இவளின் நசீபில் எந்த பிள்ளையும் இல்லையா? அல்லாஹ் தஆலா இறைவாக்கு கூறினார், இல்லை மூசா, இந்த பெண்ணின் நசீபில் எந்த பிள்ளையும் எழுதப்படவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து அதே விஷயத்தை பெண்ணிடம் சொல்லிட்டார். இதை கேட்டு பெண் இன்னும் அதிகமாக அழுதாள். ஆனால் அல்லாவிடமான நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஏழை அவள் வாசலில் வந்தான். அவன் பசி, நடுக்கம், பலவீனமாக இருந்தான். அல்லாவின் அடியார், நான் பசியில் வந்திருக்க ஏதாவது சாப்பாடு தாருங்கள். பெண் தன் கைகளால் 4 ரொட்டிகளை செய்து அந்த ஏழைக்கு கொடுத்தாள். ஏழை மகிழ்ந்து சொன்னான், நீ கொடுத்த ரொட்டிகளின் எண்ணிக்கையின்படி அல்லாஹ் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பான். சில காலத்திற்கு பிறகு உண்மையிலேயே அந்த பெண்ணிடம் 4 மகன்கள் பிறந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமின் மீண்டும் அந்த ஊரை கடக்கும்போது பார்த்தார். அந்த பெண் இப்போது தாயாக மாறியிருக்கிறாள். பெண் சொன்னாள், மூசா, நீங்கள் சொன்னீர்கள் என் நசீபில் எந்த பிள்ளையும் இல்லை என்று. ஆனால் பாருங்கள், அல்லாஹ் எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமடைந்து அல்லாவிடம் பேச செய்தார். என் ரப்பு, நீங்கள்தான் சொன்னீர்கள் இந்த பெண்ணின் நசீபில் எந்த பிள்ளையும் இல்லை. அப்புறம் இது என்ன விஷயம்? அல்லாஹ் தஆலா சொன்னார், மூசா, உண்மையிலேயே இவளின் நசீபில் எந்த பிள்ளையும் இல்லை. ஆனால் கேளுங்கள். அல்லாஹ் மூசாவுக்கு ஒரு கத்தியையும் ஒரு தட்டையும் கொடுத்து சொன்னார், மூசா, போய் ஏதாவது மனிதனின் இறைச்சியை இந்த தட்டில் எடுத்து வா. பிறகு நான் உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். மூசா ஊருக்கு போனார். ஆனால் யாரும் தங்கள் இறைச்சியை கொடுக்க தயாராக இல்லை. அப்போதுதான் அந்த ஏழை வந்தான். ஏழை கேட்டான், மூசா, ஏன் கஷ்டப்படுகிறாய்? மூசா சொன்னார், அல்லாஹ் மனித இறைச்சியை கேட்டுள்ளார். ஆனால் யாரும் கொடுக்க தயாரில்லை. ஏழை சொன்னான், எந்த இடத்தின் இறைச்சி வேண்டும்? மூசா சொன்னார், அது தெரியவில்லை. ஏழை உடனே கத்தியை எடுத்து தன் உடலின் இறைச்சியை வெட்டி தட்டை நிரப்பினான். மூசா அந்த தட்டை எடுத்து தூர் மலையிற்கு போனார். அப்போது அல்லாவிடமிருந்து குரல் வந்தது, அவனின் துவாவின் பர்க்கத்தால் இந்த பெண்ணின் நஷ்டை நான் மாற்றிவிட்டேன். ஒரு அடியார் என் பாதையில் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். நான் அவனுக்காக என் எழுதிய தீர்ப்பையை மாற்றிவிட்டேன். சுபஹானல்லாஹ். நம்மளோட நல்ல அமல்கள் மற்றும் துஆஆல் நம்மளோட நசீப் அல்லாவிடமிருந்து மாற்றப்படுகின்றன.